கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அவர் சங்கீதம் 118:28 இப்படியா சொல்கிறார், நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீர் என் தேவன், நீர் என் தேவன் சொல்லுங்க. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். தாவீது கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கடவுளை யாரெல்லாம் என்னுடைய தெய்வம் என்று முழுமையாய் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ நம்ம மனசார துதிக்கிறோமா. அவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை பாருங்க, ஆண்டவரே நான் உம்மை துதிப்பது மாத்திரமல்ல சுவாமி, எப்பெல்லாம் நான் உம்மை துதிக்கிறேனோ ஐ வில் எக்ஸால்ட் யுவர் நேம், நான் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆண்டவரேன்னு சொல்றாரு. அப்பனா இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க நினைச்சுக்கிருக்கீங்க, நீங்க துதிச்சுக்கிருக்கீங்கன்னு, அந்த துதிக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, கடவுளை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாய் இந்த ஆலயத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. துதித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை உங்களை அறியாமலே உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எனவே சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட, ஆண்டவரே நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் சத்தமா ஒரு தடவை சொல்லமா? நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இன்னொரு தடவை சொல்லுமா? நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். இப்படி செய்யும் பொழுது அவர் அனைத்தையும் அருளுகிற தேவனாய் இருக்கிறார். கேட்பதற்கு மேலாக நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தவர் அநேக காரியங்களை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவைகளோடு கூட நாம் வந்திருக்கலாம். நீரின் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரின் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லும் பொழுது அவர் அனைத்தையும் அருளுகிற தேவனாயிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் கரம் தட்டி நாம் பாடுவோமா? அனைத்தையும் அருளிடும். ஹல்லேலூயா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா. ஆமென். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கரங்களை உயர்த்தி மைமுறு. அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிறவர், நித்தமும் சுகமாய் நம்மை நடத்துகிறவர். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் பொழுது கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளிலே சுமப்பது போல சுமக்கிற தேவன். அவரை நோக்கி நாம் பாடும் பொழுது தேவன் நம்மை ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இடங்களில் என்று நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும்
என் தேவனே என்று சொல்லி பாடுவோமா? அவர் செட்டையின் கீழ் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே பாதுகாப்பு இருக்கிறது, அங்கே சுகமாய் தங்கும் அனுபவம் இருக்கிறது. எனவே ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கும் போது, நான் உம்மை உயர்த்தும் போது, உம்முடைய செட்டையினால் என்னை மூடுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லுமா? செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல சுமந்திடும் என் தேவனே. ஆமென். செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன். என் தேவனே, ஆண்டவருடைய சிலுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சிலுவையில் நம்மை தாழ்த்தும் பொழுது, தேவன் நம்மை சுகப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தாங்குகிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் இணைந்து நாம் பாடுவோமா? சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உள்ளத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. கரங்களை வைத்து மகிமைப்படுத்துவோம். யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், விசுவாசிப்போம். அனைத்தரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Oh, glory. Amen. Hallelujah. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தை சொல்லுவோம். யெகோவாயிரே, நீரே எல்லாமே பார்த்துக்கிடுவீங்க சுவாமின்ற அர்த்தம். என் ஆண்டவரை நான் உயர்த்துவேன், என் ஆண்டவரை நான் துதிப்பேன்னு சொல்லி நம்ம எல்லாம் கண்களை மூடி அந்த ஆண்டவரை நல்லா நம்ம எல்லாம் ஸ்தோத்திரிப்போமா?
எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரிப்போம். எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன்ப்பா, நான் உம்மை துதிக்கிறேன் சாமி. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். இன்னைக்கு கலக்கத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் மீண்டும் மீண்டும் நடக்குன்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் துதிக்கிறேன் சுவாமி, நான் துதிக்கிறேன்ப்பா, நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, சிங்காசனத்தை வீற்றிருக்கிற ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள வாசம் செய்கிற ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன் அப்பா, நான் உம்மை துதிப்பேன் சுவாமி. அப்பொழுது நான் உம்மை உயர்த்துவேன் சொன்னது போல ஆண்டவரை துதிக்கும் பொழுதெல்லாம் தேவனை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் தேவன் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கட்டுகளை கலந்து போகிற செய்கிற தேவனாயிருக்கிறார். அபிஷேகத்தால் நுகங்களை முறிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த வல்லமையுள்ள கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல திருச்சபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவன் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அந்த ஆண்டவருடைய கரத்துல எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம், எங்களை ஒரு விசை நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவரை பத்தி மகிமையோடு வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் நாங்க பார்க்கிறோம் ஐயா. 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆண்டவரே, கோடிக்கணக்கான மக்களும் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்துக் கொண்டு அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாய் ஆராதிக்கும் போது அந்த வெள்ளை சிங்காசனத்துல ஆண்டவரே, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல நீர் வீற்றிருக்கிற தேவன் சுவாமி. அந்த பரிசுத்த அனுபவத்தை நீர் தந்ததற்காய் நன்றி அப்பா. நீர் தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த பரலோகத்தின் முன் ருசிய இன்னைக்கு இந்த ஆலயத்துல நாங்க அனுபவிக்க கிருபை தாங்கப்பா. யார் யாரெல்லாம் வாஞ்சியோடு உம்மை ஆராதிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வாஞ்சியோடு உம்மை துதிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வாஞ்சியோடு உம்மை உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவருடைய அப்படியே அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் தலையில வடிந்து ஓட கிருபை தாங்கப்பா. அந்த அபிஷேகம் அப்படியே தாடியில இறங்கி அங்கிகள் வடிகிறதா இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பனி போல இறங்க செய்கிற தேவனப்பா. இன்றைக்கு அந்த அபிஷேகமும் பணியும் ஆண்டவரே நாங்க ஒருமித்து வாசம் செய்கிற இந்த சபையில எங்களுக்கு வேணும் அப்பா, எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தாகத்தோடும் வாஞ்சியோடு நாங்க வந்து நிற்கிறோம் அப்பா. கண்ணீர்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் நாங்க ஒதுக்கி வைத்து விட்டு என் தேவனை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, என் தேவனுடைய வலக்கரத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கும் பொழுது, என் தேவனுடைய பாதத்தை நாங்கள் பற்றி பிடிக்கும் போது ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறப்பா. உம்முடைய கரத்துல எங்களை ஒரு விசை தாழ்த்து உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக, உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக, உம்முடைய சத்துவத்தினால் பலப்படுத்துவீராக, நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுவீராக. கண்களிலே கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிற கண்களை துடைப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரத்துக்குள் ஒப்படைக்கிறப்பா. சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன் சுவாமி, எங்களை சாம்பல் சிங்காரமாய் மாற்றுகிற சிங்காசனத்தின் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அவர் சிங்காசனத்தில் இருக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆவியிலே எழுதி வைக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் ஆலயத்தில் கூடி வரும்போது அவர் பரலோகத்திலே சிங்காசனத்தை விட்டு நம்முடைய தேவனுடைய ஆலயத்திற்கு இறங்கி வருகிறவர் என்று சொல்லுகிறார். அந்த இறங்கி வருகிற தேவன் ஆலயம் என்கிறது இந்த கையினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, நீங்களே அந்த ஆலயம். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நானே அந்த ஆலயம், ஹல்லேலூயா. நானே அந்த ஆலயம், ஹல்லேலூயா. பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் இப்பொழுது எனக்குள்ள இறங்கி வந்து என்னை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அந்த சிங்காசனத்தை தேவனே, நான் உம்மை துதிப்பேன் சுவாமி, நான் உம்மை உயர்த்துவேனப்பான்னு சொல்லி அந்த சிங்காசனத்தின் தேவனை நோக்கி நான் பார்ப்போமா? Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி அல்லேலூயா.
Thank you, Jesus. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. உணர்ந்து நம்ம பாடுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கிருபீங்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கிருபீங்கள் சேராபிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு கொத்து விளக்கை மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. மதத்தில் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே அல்வாவும் மேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே அல்வாவும் மேகா ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வது. பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதயத்தின் ஏக்கமையா இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே
பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துமா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். அப்படி நீங்களும் நானும் துதிக்கும் போது, உயர்த்தும் போது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்குகிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் யோபுவை போல, ஆண்டவரே நான் சாம்பல் இருக்கிறேன், ஆண்டவரே என் இருதயம் நொறுங்கி வந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னோம்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ மனதார என்னை துதிச்ச, என்னை உயர்த்தின, நான் உன்னை புழுதியிலிருந்து உன்னை தூக்குவேன்னு சொல்ற ஆண்டவராயிருக்கிறார். அவர் குப்பையிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் சிங்காசனத்திலே வலது பாசத்தில் நம்மோடு உட்கார வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் அவர் கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கரம் பிடிக்கிற தேவனாயிருக்கிறார். வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். வந்த வண்ணமாய் அல்ல, வந்த வண்ணமாய் அல்ல, இவன் நீதிமானாய் கடந்து சென்றான். ஆமென், ஆமென், ஆமென். யார் யாரெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்க கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நான் வந்த வண்ணமாய் அல்ல, நான் வந்த வண்ணமாய் அல்ல, தேவன் என்னை மகிமைப்படுத்தி அனுப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுதும் உம்மை உயர்த்தும் பொழுதும் எங்களை தூக்குகிறவரும் எங்களை உயர்த்துகிறவரும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரும் கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி இருக்கிறோம் அப்பா. நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், காலங்களை எங்களுக்கு சாதகமாக்கி தாரும், சிறையிருப்புகளை எங்களுக்கு மாற்றி தாரும் சுவாமி. கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிமையா. ஆண்டவரை தாண்டி செல்ல வேண்டியவர்களை தாண்டி செல்ல எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக, தள்ளாடுகிற முரல்கால்களை பலப்படுத்துவீராக. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை அருளி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக நம்முடைய திருச்சபையின் ஸ்தாபகர், நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் பங்கேற்று கொண்டவர் அருள் திரு ஜேசு சகாயம் ஐயா அவர்கள் கடந்த நாட்களில் நம்மை விட்டு தேவனுடைய பரம இளைப்பாறுதலுக்குள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஐயாவை அடக்கம் செய்த அதே நாளிலே நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஆபிரகாம் வைரமுத்து என்கிற ஐயா அவர்களும் தன்னுடைய 78வது வயதிலே கர்த்தருக்குள் நித்திரைந்தார்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், சகாயம் ஐயாவுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆபிரகாம் வைரமுத்து என்று சொல்லும்போது ஒரு சிலவருக்கு தான் தெரியும். அமைதியாக ஆலயத்துக்கு வந்து செல்கிறது. இருவரும் சம நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே கடந்த வாரத்திலே இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். இவருடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய திருச்சபையின் ஸ்தாபகர் இன்ற நாளிலே நம்மோடு கூட இல்லை. கண்ணீரோடு இருக்கிற அந்த குடும்பத்திற்கும் ஆபிரகாம் வைரமுத்து ஐயா விட்டு சென்றிருக்கிற குடும்பத்திற்காகவும் நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பது நம்முடைய கடமையாகும். எனவே நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் இவர்கள் இருவருக்காக நம்முடைய அஞ்சலியை நாம் செலுத்துவோம்.
சேனை தலைவராம் இயேசுவை போற்றத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அன்பு தகப்பனே, இந்த திருச்சபையின் ஸ்தாபகரும் இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தோடும் தன்னை குடும்பமாய் ஐக்கியப்படுத்தினவரும், திருமண்டலத்திற்கு நம்முடைய திருச்சபையை ஒரு முன்மாதிரியான திருச்சபையாக வடிவமைத்தவரும் ஆண்டவரே ஜேசி சகாயம் ஐயாவுடைய பூர்ண வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களே அவர்களை குறித்ததான நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்டு நாங்கள் மகிழ்ந்தோம் சுவாமி. அவர்கள் விட்டு சென்றிருக்கிற வாழ்வையும், அவர்கள் விட்டு சென்ற முன்மாதிரிகளையும், அவர்கள் விட்டு சென்றிருக்கிற வரலாறையும் தாங்கி பிடிக்கிற திருச்சபையாக, திருக்குடும்பங்களாய் நாங்கள் காணப்பட கிருபை தாரும். கண்ணீரோடு இருக்கிற அம்மாவையும் பிள்ளைகளையும் மாற்றி தேற்றும். குறிப்பாய் ஆபிரகாம் வைரமுத்து ஐயாக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தில் பின்புறத்தில் வந்து அமைதியாக அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு ஆராதனையில் பங்கேற்று பல கஷ்டங்கள் மத்தியிலும் சுவாமி உம்மையும் இந்த ஆலயத்தையுமே சார்ந்து வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிற ஆபிரகாம் வைரமுத்து ஐயாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் விட்டு சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். தேவன் தாமே பிள்ளைகளை வழிநடத்தி சமாதானப்படுத்துவீராக. எங்கள் அனைத்து பெருமூச்சுக்களையும் ஆண்டவரே துயரங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர்தாமே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆற்றி தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே இந்த நாளில் ஆசிரியர் தின சிறப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பள்ளியில், நம்முடைய திருச்சபையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஆசிரியருக்காக படித்து முடித்தவர்கள் என்று சொல்லி பல கேட்டகரி இருக்கிறோம். இன்னைக்கு அவங்களாம் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகளை நமக்காக நடத்தியிருக்கிறார்கள். முதலாவதாக இன்றைக்கு இந்த ஆசிரியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதனாலே சண்டே கிளாஸ் இல்லை என்பது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு முதலாவதாக நம்முடைய திருச்சபை சார்ந்த ஆசிரியர்கள் கால்கள் ஜனங்களை மூடும் என்கிற பாடலை நமக்கு பாட இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு கவிதை ஆசிரியரை குறித்து வாழ்த்தும் கவிதை திரு மனோகராஜ் அவர்கள் படிக்க இருக்கிறார்கள். Sunny
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருச்சபை மக்கள் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் என்று கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும், இந்த சமுதாயத்தில் நல்ல மாணவர்களை உருவாக்கிவிட்டேன் என்ற பெருமிதத்துடன் வீட்டிலே அமர்ந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும், ஆசிரியர் பயிற்சி பெற்று தான் ஒரு ஆசிரியராக பள்ளியில் பணி செய்யாவிட்டாலும் வீட்டிலே ஒரு ஆசிரியராக இருந்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும், தற்சமயம் பல நல்ல மாணவர்கள் இந்த சமுதாயத்துக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற பணி செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும், வருங்காலத்தில் ஒரு நல்ல மாணவனை உருவாக்குவேன் என்று சபதம் எடுத்து பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும் இரு கரம் கூப்பி வாழ்த்துகிறேன். கல்லை சிலை ஆக்குவது சிற்பி, மண்ணை பானை ஆக்குவது குயவன், கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர். ஒரு மாணவனை வெற்றியாளராக ஆக்கியது ஒரு ஆசிரியர். அறியாமை இருள் நீக்கி அறிவொளி கொடுக்கும் ஞாயிறு நீ. ஏட்டு கல்வியோடு நல்லொழுக்கத்தையும் போதிக்கும் ஞானி நீ. வருங்கால சமுதாயத்தின் தூண்களை பாங்காய் செதுக்கும் சிற்பி நீ. மாணவர் மனமெனும் கலர் நிலத்தை பண்படுத்தி அதை விளை நிலமாக்கும் உழவன் நீ. நெறி தவறும் மாணவர்களுக்கு அறிவுரை புகட்டி கற்போன் கண்டபடி பேசினாலும் சொல்லால் அடித்தாலும் அறிவுரை புகட்டி கடமை தவறா கர்ம வீரன் நீ. எண்ணும் எழுத்தும் கண்ணனை கற்பித்து ஏணிப்படியாய் ஏற்றுவித்து கீழிருந்து அழகு பார்க்கும் குணாளன் நீ. அறிவு செல்வங்களை அகில அரங்கிலே நிலைநாட்டும் போதி விருட்சம் நீ. மாணவர் சிகரம் எட்ட தன்னிலமில்லா உழைப்பை தரும் தர்மவான் நீ. நாங்கள் கல்வி கற்க நீ கால் கடுக்க நின்றாய். நாங்கள் கல்வி கற்க நீ கால் கடுக்க நின்றாய். புத்தக கல்வியோடு பொது அறிவும் கற்பித்தாய். சிலையை பார்க்கும் கண்கள் உளியையும் கைவிரலும் பார்ப்பதில்லை. சிலையை பார்க்கும் கண்கள் உளியையும் கைவிரலும் பார்ப்பதில்லை. பாராமுகம் நோக்காது படைப்பையே நோக்கும் சிற்பி ஆசிரியர் உம்மை கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தொழுகிறோம். நும் பணி சிறக்கட்டும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 25 வருஷம் கழிச்சு என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. எப்படி இருப்பாங்க? ஐயோ படப்படான்னு வருது. என்ன செய்ய போகிறோம், எப்படி பார்க்க போகிறோம், ஒருத்தர் அப்பா பாப்பா ஒரே படபரப்பா இருக்கே. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷன்ல இருந்து வர்றாங்க. எப்படி சொல்றதே தெரியல. ஹலோ, வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா. ஒரே சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
ஹலோ, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்க. ஏய் ஆகி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா எல்லாரையும் சின்ன பிள்ளையில தாவிக்கிட்டே இருப்ப, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ தாவிட்டு இருந்தேன், இப்போ எல்லாரையும் தாவ வச்சிட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக எஸ்எம்எஸ்ஸாக இருக்கேன். என்னது எஸ்எம்எஸ்ஸா? அப்ப நாங்களாம் என்ன மிஸ்டு காலாவா இருக்கோம்? ஐயோ, எஸ்எம்எஸ்னா அது இல்லைப்பா, இது சீனியர் மேனேஜர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஓ அப்படியா? நாங்க கூட மொபைலை எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டே இருக்கறனால அந்த எஸ்எம்எஸ், அந்த மிஸ்டு காலு அதுதான் நம்ம மண்டையில எப்ப பார்த்தாலும் இருக்கும். பரவாயில்ல, இப்போ சேஞ்ச் ஆயாச்சு. சரி. நான் நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஸ்கூலுக்கு வர்றேன்ப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வெல்கம் வெல்கம். அவன் ரொம்ப அமைதியாகவே இருப்பாள்ல இப்போ. அவ இப்பயும் அமைதியா தானே இருக்கா? அவ கம்முன்னு இருந்ததுனால தான் அவ வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு, தெரியுமா? அப்படி என்னப்பா? அப்ப அவ என்னவா இருக்கா இப்ப? நான் இப்ப டாக்டரா இருக்கேன். என்னது டாக்டரா இருக்கியா? ஐயோ அம்மா தாயே, என்னை மன்னிச்சிருமா, தெரியாம நான் உன்னை சொல்லிட்டேன். நாளை பின்னா உன் கிளினிக் பக்கம் வரும்போது என்னை வேற ஊசி போட்டு தள்ளிடாத. எனக்கும் குடும்ப குட்டியெல்லாம் இருக்குமா, கொஞ்சம் பார்த்து கரிசனை பண்ணுமா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்ல டாக்டர் அம்மா. சரிம்மா சரிம்மா. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து கலெக்டரா இருக்கேன். பாருங்கப்பா, ஆமா. சூப்பர். எப்படிப்பா அது அந்த மிராக்கிள்? அது அப்படிதான், எப்படியோ அந்த காலத்துல அப்படி இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஒரு வாழ்க்கை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஒரு முக்கியமான ஆள் எல்லாரும் வந்தாச்சா? இல்ல முக்கியமான ஒரு ஆள் வராரு. வாங்க 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 வாங்க. யார் தெரியுதா? யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியல. எனக்கு தெரியலையாப்பா? தெரியலையே. மோசஸ். என்னது மோசஸா? இப்படியே தக்காளி வருவே, இப்படியே நடக்க முடியாம இப்படியே குண்டு குண்டு குண்டுன்னு இருந்து நடப்பையே. அவனா நீ? அவனேதான். ஏன் எங்க கடையில கடலை மிட்டாய் கடையில அப்படியே பாட்டில திறக்கிறது, யாரா சரி அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரு இல்லைன்னு டக்குன்னு வேமா எடுத்துட்டு அப்படின்னு தின்னுட்டு ஓடிக்கிட்டே இருப்ப. இப்ப நீ வந்து அப்ப நாங்க ஓ பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்போம், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது எப்படி சொல்றது? அப்ப நான் எல்லாம் வாயில இந்த கடலை மிட்டாய் வச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்றது? இப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப நான் திருடி அங்கிட்டு ஓடிட்டு இருந்தேன். இப்ப திருடனை பிடிக்கிற ஐபிஎஸ் ஆயிட்டேன். திருடனாலதான்ப்பா திருடங்களை கரெக்டா பிடிக்க முடியும். ஆமா ஆமா, அதனால கரெக்டான இடத்துல இருக்கிற. அது சரிதான். சரி சரி வாங்க, நம்ம அடுத்து நம்ம பிரின்சிபலுக்கு வருவோம். இவங்க என்ன பண்றாங்க? மோனி, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை. எத்தனை தடவை நீ வந்து கிளாஸுக்கு வெளியிலேயே தான் இருப்ப. உன்னை ஸ்கூல்ல பார்க்கணும்னா ஒன்று கேன்டீன்ல பார்க்கணும், இல்லாட்டினா கிளாஸுக்கு வெளியில தான் பார்க்கணும். அவங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் பா. ஆமா, ஆனா உனக்கு இப்ப கொஞ்சம் கூட ஒரு வெக்கமாவே இல்லை. ஏன்னா எத்தனை தடவை நீ வந்து ரவுண்ட்ஸ் போவ, நம்மளும் இதே இடத்துல தானே நீல் டவுன் போட்டு இருந்தோம். அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா நீ? அப்பயும் நான் வெக்கப்படலை, இப்பயும் நான் வெக்கப்படலை. அப்பயும் வெளியில தான் இருந்தேன், இப்பயும் வெளியில தான் இருக்கிறேன். ஆனாலும் அவளோட ஜோக்கு அந்த அடிக்கிறது இப்போ மாறல பத்தியா? ஆமா அப்படியே இருக்கா. ஆமா, ஆனா நம்மளுடைய இந்த எல்லாருடைய நிலைமைக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரு தெரியும்ல? கரோலின் டீச்சர் தானே? ஆமா ஆமா ஆமா, கரோலின் டீச்சர் தான். ஆமா, என்னோட வாழ்க்கைக்கும் மாறினதுக்கு காரணம் வந்து கரோலின் டீச்சர் தான். ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையா வந்து இருக்கும்போது எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அதனால நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆடு மேய்க்க வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. நான் இப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டே போவேன். பார்த்தா கரோலின் டீச்சர் வருவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள தெரியாமல் இருக்கணுன்றக்காண்டி அப்படியே ஒளிஞ்சு போய் உக்காந்துக்கிருவேன். அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கப்புறம் ஆடு மேய்ச்சிக்கிட்டே போவேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கரோலின் டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, என்னை பார்த்துட்டாங்க. லிடியா இங்கே நில்லு, இங்கே வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு நீ ஏன் ஸ்கூலுக்கு வர்றதில்ல அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே அந்த டீச்சர் வந்து என்னை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களே என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு வந்து அட்மிஷன் கையோடு போட்டுட்டு எனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. டெய்லி எனக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க. டெய்லி எனக்கு ஒவ்வொரு நாளும் புரியாதது எல்லாத்தையுமே அந்த டீச்சர் தான் வந்து எனக்கு வந்து சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு வந்து நான் நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன்னு காரணம் வந்து அந்த கரோலின் டீச்சர் தான்.
இன்னைக்கு நான் அன்னைக்கு வந்து அந்த டீச்சரை மீட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா இன்னும் நான் எவ்வளோ ஆடு தான் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த டீச்சரோட முன்னேற்றத்தினால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கலெக்டராக வந்து இருக்கிறேன். அதுக்கு காரணம் கரோலின் டீச்சர் ஒருத்தவங்க மட்டும்தான். ஆமாப்பா, என்னோட லைஃப்லையும் அதே மாதிரி தான். நான் என்னைக்கா ஸ்கூலுக்கு ஒழுங்காக வந்திருக்கேன் பார்த்துருக்கீங்களா? பாதி நாள் லீவாக தான் இருக்கும், ஏன்னா நான் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் தான் இருப்பேன். அப்போ ஸ்போர்ட்ஸ் ஒரு தடவை டோர்னமெண்ட்டுக்காக ரொம்ப நாள் லீவ் போட்டுட்டேன். ஸோ கரோலின் டீச்சர் வந்து என்னோட வீட்டுக்கு தேடி வந்தாங்க. அப்போது ஏன் இப்படி லீவ் போட்டுகிட்டே இருக்கேன்னு கேட்கும்போது நான் நிறைய மெடல்ஸ் வச்சுருக்கிறத காட்டினேன். ஐயோ, இவ்வளோ அழகாக மெடல்ஸ் வாங்கியிருக்கிறியே, கொஞ்சம் அகாடமிக் இதுலேயும் நீ மார்க் வாங்கினா நல்ல உனக்கு ஜாப் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னை வந்து ஒரு கேரளா யூனிவர்சிட்டியில் அதில் என்னை படிக்கிறதுக்கு கைட் பண்ணாங்க. அதோட எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால பர்சனலாக அவங்க என்னோட சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி எனக்கு சொன்னாங்க. அவரை நான் என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸராக இருக்கிறேன்ப்பா. நிறைய பிள்ளைங்களை நான் வழி நடத்திட்டு இருக்கேன். அதனால கரோலின் டீச்சரை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்ப்போமா? கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒரு நாள் பிளான் பண்ணி நம்ம கரோலின் டீச்சரை போய் ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம். ஆமாம், உண்மையாகவே அக்னஸ் நீ சொன்ன மாதிரி தான். எப்படி உன்னோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துச்சோ அதே போல் தான் என்னோட லைஃப்லேயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் வர்றதுக்கு கரோலின் டீச்சர் காரணமாக இருந்தாங்க. எல்லாருமே நீங்கள் நினைக்கிறீங்க நான் ரொம்ப அமைதியானவ, நான் ஒரு உம்மனா முஞ்சி, நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உண்மையாகவே இந்த உலகத்தில் எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லை. உண்மையான அன்புக்காக நான் ரொம்ப ஏங்கி தவிச்சேன். அப்போ தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரே தீர்வு வந்து தற்கொலை தான். நம்ம தற்கொலை பண்ணி நம்ம செத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதே ஸ்கூலில் தான், இதே இடத்துல தான் நான் தற்கொலை பண்ணி நான் செத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். தற்கொலையா? ஆமாம். அதனாலதான் நீ இவ்வளவு சோகமா நீ அமைதியா வந்து இருந்துட்டு இருந்தியா? சாரி, நாங்க வந்து உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம். ஆமாம், அப்போ தான் எனக்கு கரோலின் டீச்சர் வந்து இல்லை, இந்த உலகத்தில் உண்மையான அன்பு காட்ட ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை என்னுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போலேருந்து நான் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ஒரு நல்ல டாக்டராக இருக்கிறேன். அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணி நான் இறந்து போயிருந்தேன்னா இன்றைக்கி நிறைய உயிரை காப்பாற்றுகிற இந்த டாக்டர் தொழிலை என்னால் செஞ்சுருக்கவே முடியாது. இன்னைக்கு என்கிட்ட வர பேஷண்ட்ஸையும் நான் காப்பாற்றி அந்த ஆத்மாக்களை இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்திட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் கரோலின் டீச்சர் தான். எஸ்பா, நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க கரோலின் டீச்சர்னு. என்னுடைய வாழ்க்கையிலும் கரோலின் டீச்சர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. நான் சின்ன பிள்ளையில எவ்வளோ சேட்டை பண்ணேன், எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணேன்னு உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஈவன் உங்களோட திங்ஸே நான் நிறையா திருடி இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் நீங்களே என்னை எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் மட்டும் இல்லை, ஈவன் என்னோடய அப்பா அம்மா கூட என்னை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்க முடியல, என்னோட மைண்டு ஃபுல்லாக கரப்ட் ஆயிருந்துச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரில, என் வாழ்க்கை மொத்தமாக இருண்டு போயிருந்துச்சு. அந்த வேலையில் ஒரு பெரிய தப்பு செஞ்சு ஹெச்எம்கிட்ட மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரில. ஹெச்எம்கிட்ட மாட்டினப்ப நம்ம ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர்ஸும் எனக்கு எதிர்த்து தான் நின்னாங்க. இவனை ஸ்கூலில் விட்டு அனுப்பிடுங்க, இவன் ஒருத்தர் இருந்தால் மித்த மாணவர்கள்லாம் எடுத்துருவான், அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அந்த நேரத்தில் கரோலின் டீச்சர் தான் எனக்காக வந்து நின்று இவனை ஏன் கையில் கொடுங்க அப்படின்னு, நான் பார்த்துக்கிறேன், இவனை நல்லவனாக கொண்டு வர்றது என்னோட கடமைன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. ப்ராமிஸ் பண்ண அந்த வேலையில் எல்லாரும் கைவிட்டிருந்தாலும் எனக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்தாங்க கரோலின் டீச்சர். அந்த நாள் அவங்க ப்ராமிஸ் பண்ண நாள்லேருந்து என்னை ஒவ்வொரு நாளும் தனியாக ஸ்பெஷல் கேர் கொடுத்து, எங்கள் அம்மா கூட அந்தளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டது கிடையாது. அந்தளவுக்கு எனக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து என்னை உட்கார வச்சு டெய்லி படிக்க வைச்சு ஒவ்வொரு நாளும் நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து என்னை எந்த அளவுக்கு இப்போ திருடனாக இருந்தேன், எவ்வளோ தப்பான வழியில் போனேன். ஆனால் அந்த திருடங்களை பிடிக்கிற இப்போ ஐபிஎஸ்ஸாக என்னை எந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கரோலின் டீச்சர் தான் ஒரு முக்கியமான காரணம். சரி, ஓகே, நம்ம எல்லாம் ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கோம். கரோலின் டீச்சரை நம்ம பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்குமே. ஆமா, என்னுடைய லைஃப்லயும் அப்படிதான். எப்ப பார்த்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். எப்போ பார்த்தாலும் முட்டிங்கால் போட்டிருப்பேன் வெளியில், எல்லாருக்குமே இது தெரியும். நான் படிக்கவே மாட்டேன் ஒழுங்காகவே. அதனால் கரோலின் டீச்சர் தான் வந்து என்னை கூப்பிட்டு, பா இப்படிலாம் படிக்கணும் அப்படி படிக்கணும்லாம் சொல்லி என்னை நல்லா படிக்க வச்சாங்க. எனக்கு என்ன வருமோ அதை சொல்லி கொடுத்து படிக்க வச்சதுனால தான் இந்த ஸ்கூலுக்கே நான் பிரின்ஸ்பலாக வந்திருக்கேன். அதனால எல்லாருடைய லைஃப்லையும் கரோலின் டீச்சர் வந்து ரொம்ப முக்கியமானவங்களா இருக்காங்க இல்லையா? சரி, உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? என்ன சர்ப்ரைஸ்? எது? பிரியாணி தர போறாங்களா? தின்னி பண்ணாரம் பிரியாணி இருக்கிறேன். நம்மளுக்கு அதானே. ஆமா, கரோலின் டீச்சர் போடுவாங்க. கரோலின் டீச்சர் வராங்க. கரோலின் டீச்சர் தான் எனக்கு சீஃப் கெஸ்ட். எங்க? கரோலின் டீச்சர் டீச்சர் வாங்க டீச்சர்.
பிள்ளைகளா எப்படி இருக்கிறீங்க? டீச்சர் நல்லா ஐயோ, இருக்கீங்களா குட்டியா டீச்சர்? யூனிஃபார்ம் போட்டு ரெட்டை சடையோட வந்து நிப்பீங்க. ஆமா, டீச்சர். இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு பெரிய பிள்ளைகளா இருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்களை எல்லாம் பார்த்து. நல்லா இருக்கீங்களா டீச்சர்? நான் ஆள் ரொம்ப அப்படியே நல்லா இளமையா இருக்கீங்களே டீச்சர். கரோலின் டீச்சர்னால இளமை தான்ல. டீச்சர் வெல்கம், டீச்சர் வெல்கம் வெல்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. மோசஸ், நீ எல்லாம் ஒரு அழுக்கு ட்ரவுசர் போட்டுட்டு அதெல்லாம் இங்கிட்ட அங்கிட்ட ஓடி அடுத்தவங்க பையில ரப்பர் பென்சிலை திருடிட்டு இருந்தேன். அப்ப அழுக்கு டவுசர் போட்டிருந்தேன், இப்ப காக்கி டவுசரை போட்டு சுத்திட்டு இருக்கேன் டீச்சர். ரொம்ப சந்தோஷம்ப்பா, இவ்வளவு பெரிய ஆளாயிட்டே. எல்லாம் உங்களாலதான் டீச்சர். வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து வாங்க டீச்சர் உட்காருங்க, ஏன் சேர்ல வாங்க உட்காருங்க டீச்சர். டீச்சர் வாங்க. பிள்ளைகளா, உங்களை எல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி நீங்க இருக்கிறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? டீச்சர் நாங்கெல்லாம் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நீங்க தான் டீச்சர். ஆமா டீச்சர். அதாவது பிள்ளைகளா, நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க என்னோட திறமையால, என்னோட தாளந்தால, என்னோட புத்தியினால, அறிவினால உங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பாடத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆமா ஆனா டீச்சர். அது தப்புப்பா, அது ரொம்ப தப்பு. நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு பின்னாடி நான் சிறு வயதுல எனக்கு கற்பித்த ஒரு ஆசிரியர் ஒருத்தர் யார் இருக்காரு. டீச்சர் அவங்க? அவர்தான் இயேசு கிறிஸ்து. நான் சிறு வயதுல இருந்து அவருடைய வேதத்தை கற்று அவருடைய கற்பனைகளை நான் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் வந்து எனக்கு புத்தியையும் ஞானத்தையும் கொடுத்து உங்களை சரியான பாதையில உங்களை கற்பித்து நடத்துறதுக்கு எனக்கு உதவி செய்தாரு. அதனால அவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தணும். அவர்தான் சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க சின்ன வயதிலேயே சொன்னீங்க, சிறு வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களை எல்லாருக்கும் நான் வழி நடத்தினேன். நீங்க அந்த வழியில நடந்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு சிறந்த ஒரு மாணவர்களா இருக்கிறீங்க. லிடியா, நீ எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? டீச்சர் நான் கலெக்டரா இருக்கேன் டீச்சர். ஓ, கலெக்டரா இருக்கியா? ஆமா டீச்சர். நம்ம மாவட்டத்துக்கா நீ கலெக்டரா இருக்க? ஆமா டீச்சர். ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி நீ கலெக்டரா இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. சரி. இந்த மதுரை மாவட்டத்துல எத்தனையோ சிறுமைப்பட்டவங்க இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, துன்பப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வழியை காட்டுற பொறுப்பு உன்னிடத்துல இருக்கிறதுப்பா. அதை நீ ஒரு நாளும் மறந்துடாத. கண்டிப்பா டீச்சர். நீ கூட பள்ளிக்கூடத்துல பிரின்சிபாலா இருக்கேலம்மா? ஆமா ஆமா. ஏழை சிறுவர்கள் எத்தனையோ பேர் வந்து படிக்க வருவாங்க. அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறதோட அவங்களுக்கு கல்வி உதவி தொகையை அரசாங்கத்திட்ட இருந்து கொடுப்பதும் உன்னுடைய பொறுப்பா இருக்கு. கண்டிப்பா. அதை நீ கண்டிப்பா நீ செய்யணும்ப்பா. கண்டிப்பா டீச்சர். டாக்டர் அம்மா, நீ டாக்டரா இருக்கிறீல்லம்மா? இத்தனை வந்து வியாதியஸ்தர்கள் எத்தனையோ பேர் வந்து படுத்த படுக்கையில இருப்பாங்க. அவங்களுக்கு இயேசுவினுடைய அன்பை காட்டுற பொறுப்பு உன்னிடத்துல இருக்கிறதுப்பா. இப்படிப்பட்டு நம்முடைய ஒவ்வொரு துறைகளிலையும் நம்ம இருப்போம். இப்போ அந்த துறைகள்ல ஒவ்வொரு துறைகள்லையும் நம்ம ஆண்டவரை நம்ம முன்னிறுத்துறது நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் கற்பித்த பாதையில நடக்கிறது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு. நம்ம எந்த வேலையில இருக்கிறோமோ அந்த வேலையில ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்டி வாழ்வதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய போதனையா நமக்கு இருக்கு. அவருடைய போதனைகளை கை கொண்டு நாம் எல்லாரும் அவருடைய வழியில நடப்போம் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாரும் உறுதி கொள்வோம்ப்பா. கண்டிப்பா டீச்சர். ஆம், நம் இயேசு ஒருவரே மெய்யான சிறந்த ஆசிரியர். நம் வாழ்வில் நாம் இருக்கும் துறைகளில் அவரே நாம் பிரதிபலிப்போம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. குரு வணக்கம். அறிவு அமுது ஊட்டும் அரிய உரிகளே, நீவீர் பூவையரோ பூவையாரோ அன்றி பாவையரோ அருமை பாவேந்தரோ. அறிவு அமுது ஊட்டும் அரிய உரிகளே, நீவீர் பூவையரோ பூவையாரோ அன்றி பாவையரோ அருமை பாவேந்தரோ. நீர் புவியின் அறிவு பூரணரே, பூரண தெய்வம் நாதரும் விரும்பினாரே நல்ல போதகர் என்று அழைக்கப்பட. அப்பூரணனால் தெரிந்து கொடுக்கப்பட்ட நீவீரும் ஆக்குதலில் சம பூரணரே. பெருமை அடைகிறோம், பெருமிதமும் பெறுகிறோம், ஆனால் பொறுமுகிறோம். பெருமை அடைகிறோம், பெருமிதமும் பெறுகிறோம், ஆனால் பொறுமுகிறோம்.
பொறாமை கொள்கிறோம். உம் சிறப்பு பணி என்று கருவுகிறோம். உம் கருத்தாளமிக்க இப்பெரும் பணி கண்டு சிறியரை உயர்த்தும் ஆசிரியரே, சீரிய பணி செய்யும் உமக்கு சிரம் தாழ்த்தி வந்தனம். மறுவும் மாசுமாய் எம் மாணவ மணிகள் மாசு மறுவற்ற உம் போதனையால் மாறுவர் இரத்தின மணிகளாய். மாறி வரும் உலகில் ஒரு மாறனும் மாணவர். கரிகாலனாய் நீர் உருமாறி மாற்றுகிறீர் உம் உயர் மாதிரியால். பரிமேல் அழகர் அறிவு மேல் அழகர் அழகி. பரிமேல் அழகர் அறிவு மேல் அழகர் அழகி நீவீர். யார் ஈடாக கூடும் உம்முடைய பரிமாற்ற வரலாற்றுக்கு? தோன்றி புகழோடு தோன்றிய தேனடை அறிவு கூடுகளே, இன்று உம் புகழ் பாடி இக்கவி பாடி இச்சிறிய வாழ்த்து இனி ஓங்கட்டும் உம் புகழ். நல்ல ஆயனின் நல்ல மேய்ப்பரின் நல்ல சமாரிய நல்ல ஆசிரியர்களே, நற்கிரியைகள் புரியும் நல்ல ஆசான்களே, நல்நாதர் நலம் பலம் வளம் அருள்வாராக. கவி இரா குல. நன்றி. இப்பொழுதும் எங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய தாக்கங்களை மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் ஆசான் மாற்றமான எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர்கள். நீ நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தையை எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையுடைய வார்த்தையை, மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் உயிர்த்து உள்ள உதவி செய்கிறார்கள். நீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பு ஆண்டவரே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, குறிப்பாக நல்ல ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசிரியர் சிறப்பு ஆராதனையிலும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிந்து கொள்கிறேன். அதோடு கூட மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் சோதனம் செலுத்துகிறேன். ஏனென்றால் கல்வியில் சிறந்த பெரியோர்கள் என்னுடைய மத்தியில் இருக்கிறீர்கள். உங்கள் மத்தியில் பேசுவது என்பது எளிதல்ல. ஆனாலும் சிறந்த ஆசிரியராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பலத்தினால் உங்களோடு கூட பேசுவது நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் கட்சி தருகிறவர்களே நம் வாழ்வில் செயல்படுத்த நாம் காத்திருப்போமாக. ஸோ ரொம்ப அழகாக ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தோம். அதுவே மிகப்பெரிய மெசேஜ். நீங்கள் குட்டி மெசேஜ் தான் கொடுக்க போவேன். ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் ப்ராக்டிக்கலான ஸ்கிரிப்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவே நல்ல ஆசிரியர். இதெல்லாம் சேர்த்து சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவே நல்ல ஆசிரியர். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் a good teacher. ஸோ அவரை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி பார்க்கிறோம்னு சொன்னால், God of concern and compassion, கரிசனை நிறைந்தவராய் மனதிலும் நிறைந்தவராய் நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது God of power and authority, அவர்தான் வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. God of everlasting, நித்தியமானவராக நாம் அவரை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவர் நீங்கள் என்னிடம் எதை செய்ய வேண்டும், என்னை எப்படி கூப்பிடணும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி அழைக்கும் போது ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம்.
வார்த்தை, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஆசிரியர் சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுவது இந்த மத்திய அதிகாரம் முடியும் போது என்ன சொல்றாரு? இது பாதையில சொல்றாரு. மத்திய 11ஆம் அதிகாரத்தில், ஏன்னா 28ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுல 20ஆவது வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. நானும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நல்ல கவனிங்க, அவர்கள் கைப்படும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன ஆண்டவர் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி. இதுதான் ஒரு சிறந்த ஆசிரியருடைய இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலும் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொருவரையும் ஆசிரியராக பார்க்கிறார். ஆமை சொல்லலாமா? எல்லாரையுமே ஆண்டவர் ஆசிரியராக பார்க்கிறார். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், நமக்குள்ள நாம் கற்றுக்கொள்கிற காரியம், லெசன்ஸ் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும், ஆண்டவர் கட்டளையிட்ட வார்த்தைகள். எனக்கு இன்னைக்கு உட்கார்ந்து ஓடி யோசிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும் ஞாபகம் வந்தது. எனக்கு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு எடுத்து ஜெபோதி டீச்சர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. 3ஆம் வகுப்பு எடுத்து முத்துராம டீச்சர் ஞாபகம் வந்தாங்க. 4ஆம் வகுப்பு எடுத்து வசதி டீச்சர் ஞாபகம் வந்தாங்க. 5ஆம் வகுப்பு எடுத்து சுகந்தி டீச்சர் ஞாபகம் வந்தாங்க. 6ஆம் வகுப்பு எடுத்து அமர்தாஸ் சார் ஞாபகம் வந்தாங்க. 7ஆம் வகுப்பு எடுத்து ஆண் டீச்சர் ஞாபகம் வந்தாங்க. 8ஆம் வகுப்பு கிருஷ்ணாவரன் செல்லையா ஞாபகத்துக்கு வந்தாங்க. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எடுத்து சாந்தாஸ் சார் ஞாபகத்துக்கு வந்தாங்க. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எடுத்து செல்வம் சார் ஞாபகம். காலேஜ்ல பார்த்தா 2 பேரும் என்னால வளர முடியாது. அந்த 2 பேரும் இதே திருச்சபை சார்ந்தவர்கள். எங்க வாழ்வில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இங்க வந்தவர்கள் எனக்கு தெரியும், அவங்க இந்த திருச்சபை சார்ந்தவர்கள் எனக்கு தெரியும். சீலா ஜாயினாங்க, எனக்கு தமிழ் ஆசை. அடுத்து ப்ரொஃபசர் அரிதாசையா, இவங்க வந்து இந்த திருச்சபை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு நல்ல ஒவ்வொரு வழிமுறைகளையும் எனக்கு நடக்கிறது. ஏன் நான் சொல்லுகிறேன்னா, அநேக பேர் வந்து நாம் கற்றுக் கொடுக்கிறோம், பலர் நம்மை உருவாக்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதவாக்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் எதை கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லலாம் என்று ஆசை. இன்னைக்கு அவர் தன்னை எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அவர் சீடர்களை பார்த்து சொன்னாரு, மத்தேயு 26:18 போதகர் என்று தன்னை சொல்லுகிறார். ஒரு காரியத்தை வாங்குவதற்காக அனுப்பி விடுகிறார். இதை கேட்டால் யார் அனுப்பினார் என்று சொல்லுங்க, போதகர் அனுப்பினார் என்று சொல்லுங்க. தன்னை ஒரு டீச்சராக அவர் தன்னை காண்பிக்கிறார். மறைநூல் அறிஞர்களும் ஒவ்வொரு வேத சாஸ்திரங்களை படித்தவர்களும் அவர்களும் ஆண்டவரை எப்படி அழைக்கிறார்கள் என்று சொன்னால் போதகர் என்று அழைக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆசிரியராக பார்க்கணும்னா 4 நற்செய்தி நூல்களை நீங்கள் பார்க்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். 4 நற்செய்தி நூல்களும் வரலாற்றை விளக்கும் ஆவணப்படம் மட்டுமல்ல. நம்ம கையில் இருக்கிற பைபிள் வரலாற்றை விளக்குகின்ற ஆவணப்படம் மட்டுமல்ல, அது வரலாற்றை மாற்றம் விளக்குவது மட்டுமல்ல. இந்த 4 நற்செய்தி நூல்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை விவரிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை விவரிக்கிறது. அவர் சிறந்த ஆசிரியர் என்பதை நிரூபிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக்கொண்டே போக முடியும். மத்தேயுல இருக்கு, மார்க்கோல இருக்கு, லூக்கால இருக்கு. யோவான் ரொம்ப அழகா சொல்றார். யோவான் 13வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் அவர் சொல்றார், ரபி என்று அவரை அழைக்கிறார், போதகர் என்று காண்பிக்கிறார். போதகர் டயலாக்ஸ் என்கிற வார்த்தையில நீங்க பார்க்கும்போது எனக்கும் பெரியவர். அப்படி பெரியவராகிய ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார்? முதல் காரியம், ரொம்ப முக்கியமான காரியத்தை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். ஒருவேளை சயின்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தது நம்ம ஞாபகத்துக்கு இருக்கலாம்.
தமிழ் வாத்தியார் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் ஞாபகத்துக்கு இருக்கலாம், இங்கிலீஷ் டீச்சர் சொல்லிக் கொடுத்தது ஞாபகத்துக்கு இருக்கலாம், சோசியல் சயின்ஸ் டீச்சர் சொல்லிக் கொடுக்கலாம், மேக்ஸ், இப்படி எல்லாமே சொல்லிக் கொடுத்தது சில காரியங்கள் ஞாபகத்தில் இருக்கலாம், மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த முதல் வார்த்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. மத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம் குறித்து வச்சுக்கோங்க, யாரும் வாசிக்க வேணாம், நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. மத்தேயு 4:7, லூக்கா 15:7, மத்தேயு 9:13, வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. மனம் திரும்புங்கள், முக்கியமான ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு தெரியுமா? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும். ஆசிரியர்கள் எதை கற்றுக் கொடுக்கிறார்கள் தெரியுமா? ஆசிரியர்கள் உள்ளான மனதில் இருக்கின்ற கேடான காரியத்தை, அவலட்சணமான காரியத்தை எடுத்து போட்டு புதிய மனிதனாக வாழ்வதற்கான அடித்தளத்தை ஆசிரியர்கள் உருவாக்குகிறார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், மனம் திரும்புதல் என்பது உள்ளார்ந்த மனதில் ஏற்படும் வெளிப்படையான வாழ்வின் செயல்பாடு. இயேசு கற்றுத்தரும் மனம் திரும்புதல். நான் கற்றுக் கொடுத்த எத்தனை மாணவர்கள் மனம் திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அது கேள்விக்குறியாக இருந்தால் நாம் கற்றுக் கொடுப்பதில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு, ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப. பவர் அண்ட் அத்தாரிட்டி. சிறந்த ஆசிரியர் முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல படிப்பை படித்திருக்கலாம், நல்ல விளையாட்டுத் துறையில் சாதித்திருக்கலாம், அதாவது வேற ஏதாவது துறையில் சாதனையாளர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆலயத்தில் சரியாக வருகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த முதல் லெசன், முதல் பாடம் நம் வாழ்வில் செயல்படவில்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கை வீணானது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை பார்த்து கொண்டிருந்தாராம். அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் ஒரு சிறந்த மாணவனை பார்த்தாராம். அந்த சிறந்த மாணவனிடம் எல்லா திறமைகளும் இருந்ததாம். அந்த மாணவனை பாராட்டி கொண்டே இருந்தாராம். பாராட்டி கொண்டு, நல்லா நீ செய்கிற, இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவனை பாராட்டினாராம். அந்த மாணவன் கொஞ்ச நாட்கள் கழித்து அவனுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம் தெரியுமா? யாரையும் மதிக்கவில்லை. நான் சிறப்பாக படிக்கிறேன், தனக்கு மேலே இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற மாணவர்களை கூட அவர் மதிப்பதில்லை. உடனே ஆசிரியர் பார்த்தாராம், இது தப்பாயிற்று, இவனை சரி செய்ய வேண்டுமே என்று நினைத்து அவனை கூப்பிட்டாராம். பக்கத்து ஊர்ல என் நண்பர் ஒருவர் இறந்து விட்டார். அந்த நண்பர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? தர்க்க சாஸ்திரத்தை கற்றவர், 200 நூல்களை படித்தவர், 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞர் பட்டம் பெற்றவர். அவர் அது மாத்திரமல்லாமல் இவருக்கு அயல் நாடுகளிலும் மிகப்பெரிய மாணவர்கள் உண்டு அப்படின்னு சொல்றார். இவர் இறந்து போய்விட்டார். நீ போய் என்ன செய்யணும்னா அவருக்கென்று ஒரு சவப்பட்டியை செய்ய சொல். நீதான் சிறந்த மாணவன், கொஞ்சம் சற்று அதிகமாகவே சொல்லுகிறார், நீதான் சரியாக செய்வாய், இதை செய் என்று சொன்னாராம். உடனே இவன் வேகமாக போனாராம். போய் சவப்பட்டி செய்பவரிடம் போய் சொன்னாராம், என் ஆசிரியர் என்னை அனுப்பினார், ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய நண்பர். அவர் தர்க்க சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தவர், 200 நூல்களை படித்தவர், எழுதினவர், 10 முறை அரசாங்கத்தால் சிறந்த அறிஞர் பட்டம் பெற்றவர். இவருடன் பார்த்தா அயல் நாடுகளில் இவருக்கு நிறைய மாணவர்கள் உண்டு. இப்படி அடுக்கிக் கொண்டே போனாராம். அந்த சவப்பட்டி செய்பவர் சற்று நிப்பாட்டு என்று சொன்னாராம். அது பிணம் தானே, அதற்கு நான் சவப்பட்டி செய்ய வேண்டும் தானே, அவ்வளவுதானே. இதை நீ டக்குன்னு சொல்லி முடிக்கலாமே, ஏன் இத்தனை காரியத்தை செய்து சொல்லி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் முட்டாள், அவர் அவ்வளவு குணங்கள் நிறைந்தவர். இல்லை இல்லை, நீ தான் முட்டாள், நீ படித்த முட்டாள். நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருத்தவர் இறந்து போய்விட்டார், அவருக்கு உயிர் இல்லை, அவரை குறித்து இவ்வளவு சொல்லி கொண்டு இருக்கிறாய்.
இவர் சோகத்துடன் ஆசிரியரிடம் வந்தாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், உன்னுடைய படிப்பு மறையும், உன்னுடைய பதவிகள் மறையும், ஆனால் உன்னிடம் இருக்கின்ற நற்குணங்கள் மறையவே மறையாது. எப்பொழுதும் அடக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சபபட்டி செய்பவரிடம் உன்னை அனுப்பினேன் என்று ஆசிரியர் சொன்னாராம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு காரியம் மற்றவர்களுக்கு இடராக இருந்தால் நம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய லெசனை சிறந்த லெசன். தலைகணத்திற்கு அன்றைக்கு ஆணி அடிக்கப்பட்டது. அந்த மாணவன் சிறந்த மாணவனாய் வந்தான். ஆசிரியர்கள் நமக்கு சரியான காரியத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள். நம்மிடம் இருக்கின்ற கேடான காரியத்தை, நம்மிடம் நான் என்கிற காரியத்தை அகற்றுபவர்கள் ஆசிரியர்கள். மனம் திரும்புங்கள். இரண்டாவது, ஆண்டவர் எதை கற்றுத்தருகிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கற்றுத்தருகிற விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கற்றுத்தருகிற விசுவாசம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 14:1 சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். மார்க் 1:15 சொல்றார், நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலைகளை கூட பெயர்க்க முடியும் என்று சொல்லுகிறார். நீங்க சொன்ன அந்த காரியம் நடக்கும். நம்பிக்கை. இன்றைய மாணவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப தேவை. நம்பிக்கை மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ எந்த காரியத்தில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் சொல்லுமா? கடந்த கால பாரங்களில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், நிகழ்கால தவிப்புகளின் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், எதிர்கால எதிர்பார்ப்புகளின் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அதுதான் ஆசிரியரின் வேலையாக இருக்க வேண்டும். பெர்ட்ரண்ட் ரசல் என்கிற ஒரு நபர் இருந்தாராம். மிகச்சிறந்த படிப்பாளி அவர். அவர் பெரிய தத்துவ ஞானியாக இருந்தார். இங்கிலாந்து நாட்டின் கணித மேதையாக இருந்தார். உயர்வான பல பட்டங்களை பெற்றவராக இருந்தார். 1950 ஆண்டு லிட்ரேச்சருக்காக, இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக மாறிவிட்டது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இங்கிலாந்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருந்தாராம், இவ்வளவு படித்த நான், இவ்வளவு காரியத்தை செய்த நான் கடற்கரையில் நின்று கதறிக்கொண்டிருக்கிறேன், இருளை பார்த்து கத்துகிறேன், தண்ணீரில் மூழ்கவனைப் போல நான் சத்தமிடுகிறேன். அவர் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பதே இல்லை. நம்பிக்கை துவண்டு விட்டார். ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார் மிக அழகான காரியத்தை. என்னுடைய படிப்பினால் பல காரியங்களை மாற்றிவிட முடியாது, என்னுடைய போதனையினால் பல காரியங்களை மாற்றிவிட முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய போதனையின் நடுவே மனம் திரும்புதல் இருக்க வேண்டும், போதனையில் நடுவே விசுவாசம் என்பது இருக்க வேண்டும். விசுவாசமே ஜெயமாக இருக்கிறது. ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. 1 யோவான் 5:12 வாசிக்கிறோம், குமாரன் இல்லாதவன், யார் இல்லாதவன்? ஜீவன் இல்லாதவன். என் வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தும் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிற நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நாம் உயிரற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே, நாங்கள் உயிர் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆசிரியர்கள் யார் தெரியுமா? ஆசிரியர்கள் உயிர் கொடுக்கிறவர்கள். இந்த ஆசிரியர் சிறப்பு ஆராதனையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் புது வாழ்வை கற்றுக் கொடுக்கிறார்கள். மனம் திரும்புங்கள். ஆசிரியர்கள் உயிர் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபம். எல்லாரும் பைபிளை திருப்பிக் கொள்ளலாம். நிறைய ஜெபங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதில் மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் இதைவிட
ஒரு அழகான காரியத்தை யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் மிகச்சிறந்த ஆசிரியர், இன்னும் எனக்கு மற்றவர்களோடு கூட உறவு சரியில்லை என்று சொன்னால் நான் பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. பிறரை நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் பிறருக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியாது. பிறரை நான் சுயநலத்தோடு பார்க்க நேர்ந்தால் நான் கற்றுக் கொடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆவிலா தெரசா மிஷனரி 1515 1582 வரைக்கும் வாழ்ந்தவங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஜெபத்தை பத்தி. உன் ஆன்மாவின் கண்களை திறக்கும்படி, எனக்கு இன்னைக்கு காலையில் வாசித்தேன், உன் ஆன்மாவின் கண்களை திறக்கும்படி உன் உடலின் கண்களை மூடி உன் இதயத்தின் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் இயேசுவை நோக்கிப்பார். ஆன்மாவின் கண்களை திறக்கும்படி உடலின் கண்களை மூடி என் இதயத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்த்தால் நான் பிறரை மன்னிப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? பிறரை ஆசீர்வதிப்பேன். பிறரை எந்த நோக்கத்தோடும் நான் பார்க்க மாட்டேன். இன்றைக்கு நம் வாழ்வில் நோக்கம் செயல்பட வேண்டும். ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே சரியான மனம் திரும்புதலை நான் கற்றுக் கொடுக்க உதவி செய்வீராக. சரியான நம்பிக்கையை கற்றுக் கொடுக்க உதவி செய்வீராக. சரியான இறை வேண்டலை கற்றுக் கொடுக்க உதவி செய்வீராக. இந்த உலகத்தில் வாழுகிற அநேகர் இன்னும் இருளின் வாழ்க்கையில் வாழுகிறார்கள். சரியாய் கற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஏசாயா 6:8 வசனத்தின்படி, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இவ்வசனத்தின்படி அவர்களது பாஸ்டர் கொடுத்த அறைகூவலுக்கு கேட்டி வில்காக்ஸ் அம்மையார் செவிசாய்த்து முன் வந்து அமெரிக்க தேசத்திலிருந்து இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள மதுரை பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்து கேப்ரன் ஹால் பள்ளியில் பெண் பிள்ளைகளின் கல்வி, அடிமைத்தனம் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைத்ததை இக்குறு நாடகத்தின் மூலம் காணலாம். காட்சி 1, அமெரிக்க தேசத்தின் ஆலயத்தில் அர்ப்பணிப்பு. Then I heard the voice of the Lord saying, Whom shall I send, and who will go for us? And I said, Here am I, send me. According to these words, our God wants His servants to go far wide into this world and spread the gospel. In many Asiatic countries, especially in South India, the people are under the spell of paganism and superstitious beliefs. They do not send their girl children to schools. Is it so, Pastor? Oh, heaven! I couldn't believe it. Yeah, they think that the girl children are only for household works. Pastor, someone must go there and preach them about Jesus. Yeah, the American Mejra Mission have already started the mission work in India. It would be nice if we send someone to work along with them. Pastor, we should send a lady so that she can convince the ladies over there. Yes, you are correct. But who would go to such a far off place? I will go, Pastor. You can talk to my parents. Kitty, be careful. I heard India is full of venomous snakes and poisonous animals. I will do this for my Jesus. Okay, Katie. I'll talk to your parents. Thank you, Pastor. Take care, Kitty. Yes, sure. காட்சி 2, மதுரையில் கேப்ரன் ஹால் பள்ளியில் மிஸ் ஆப்ரஹாமை சந்தித்தல். Oh, we are very anxiously waiting to see Miss Katie Wilcox. It's time up.
I'm very excited to see her. She'll be arriving in just a few minutes. Oh, Miss Katie Wilcox. Good morning, ma'am. I'm Miss Abraham. I'm very excited and anxious to see you to visit our hometown. We welcome you, ma'am. Thank you, ma'am. Thank you so much. Welcome. I'm also so excited to meet your staffs and your children. Now வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வழியில் ஒரு புல்லக் கார்ட்ஸ் நின்றுச்சு. ஆனா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Sorry for that. Okay, ma'am, that's okay. But anyhow, we are very happy and anxious to see and visit our hometown and the Madurai city and especially to our school. All the children and staff are anxiously waiting for you. Yes, sure. Thank you. காட்சி 3 பள்ளியில் மாணவர்களுடன். Good morning, my dear children. Vanakkam, vanakkam. Today, I'm going to teach you a new song. Are you all ready to learn? பாட்டு பாடலாமா? ஒரு புது பாட்டு? Bits of paper. Bits of paper. Lying on the ground. Lying on the ground. Mix the place untidy. Mix the place untidy. Pick them up. Pick them up. Do you all enjoy this song? Yes? நல்லா இருந்துச்சா? ஐயோ அந்த குழந்தைக்கு என்னாச்சு? What happened? அவளுக்கு வயிறு வலிக்குதாமா. என்னாச்சு? Come here, come here, come here my child, come here. அந்த மெடிசன் கொண்டு வாங்க. இத மெஸ்ல நம்ம மெஸ்ல போய் சாப்பிட்டுட்டு you must take this, okay? இத மெஸ் சாப்பிட்டுட்டு சாப்பிடணும். Okay? காட்சி 4 கிராமத்து பெண்களும் அம்மையாரும். அம்மா வணக்கம் அம்மா. எங்க பொட்ட பிள்ளைகள்லாம் எங்க வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சு கிடந்தாங்கம்மா. அவங்க எல்லாருமே எந்த வேலையும் செய்ய எங்க வெளியிலேயே அனுப்ப எங்க புருஷன்மார் விடலை. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு ஹாஸ்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்கம்மா. அந்த விடுதியில் தங்கி இந்த குட்டி பிள்ளைகள்லாம் எங்கள் பொம்பளை பிள்ளைகள்லாம் வெளியில் கொண்டு வந்து நல்ல கல்வியை கொடுத்துருக்கீங்க. அது மாத்திரம் இல்லை, ஆங்கிலம்லாம் பேசுகிறாங்க. டெய்லி காலையில் முழங்கால் படிக்கிட்டு ஏதோ இயேசுவே இயேசுவே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. மிக்க நன்றிம்மா. நீங்கள் பல்லாண்டு வாழணும்னு நாங்கள்லாம் வாழ்த்துறோம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் என்னை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் கேர்ள் சில்ட்ரனோட அப்லிஃப்ட்மெண்ட்காக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஐ வில் டூ மோர் அண்ட் மோர். தேங்க்யூ. நன்றி அம்மா. தேங்க்யூ மிஸ் கேட்டி. We are also very happy. மிஸ் கேட்டி அவர்கள் கேப்பன்கால் மற்றும் கேர்ள்ஸ் பள்ளியை மட்டுமில்லை, OCPMக்கும் அவர்கள் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய இடத்தை பார்த்து இது முதலாவது அவள் தமிழ் மீடியத்தை ஆரம்பித்தார்கள். பிற்பாடு ஒரு இங்கிலீஷ் ஆங்கில பள்ளியும் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாய்ஸ் இங்கிலீஷ் மீடியம் என்று சொல்லி 1950 அவர்கள் ஆரம்பித்தது.
அதனால தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அது நாய்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஆகி பெரிய பெரிய எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன்னைக்கு இருக்கிற சோபனா மிஸ் MD TVS அவர்கள் அந்த பள்ளியில தான் அவர்கள் ஆங்கிலம் அது பள்ளியை கற்றுக்கொண்டு அவங்களுடைய பள்ளி படிப்பை கற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட அநேக பர்சனல் எமினாலிட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய நாங்கள் அங்கே வேலை பார்த்ததுனால நிறைய காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு தன்மையை மிஸ் KT வில்காக்ஸ் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு அவர்களை நினைவு கூறும் வண்ணமாக இதை நாங்கள் ஒரு குறி நாடகமாக இதை உங்கள் முன்பாக நடித்து காட்டியிருக்கிறோம். எங்களோடு இருந்து இதை நீங்கள் என்ஜாய் பண்ணதுக்காக நன்றி. கொடுத்த வாய்ப்புக்கு குருவானர் ஐயாவுக்காகவும் மற்ற PC மெம்பர்ஸ் அங்கத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ. அது மட்டுமல்ல, நம்ம லேடி டாக் காலேஜ் இப்போ நரிமேடில் இருக்குல்ல, அதை நிறுவியவங்களும் அவங்க தான். பெண்களுடைய மேற்கல்விக்கென்று அவங்க முயற்சி எடுத்து அந்த கல்லூரியை நிறுவியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம நம்மளுடைய ஜபத்தில் நம்மளை நினைப்போம். அவங்க செய்த எல்லா மேன்மைகளுக்காகவும் ஆண்டவரை நன்றி சொல்வோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நல்ல ஆசிரியராகிய இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் மனம் திரும்புதல், அவர் மேல் வைக்கிற விசுவாசம், அவரிடத்தில் நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல். இந்த 3 சிறப்பு அம்சங்களையும் நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவரே எங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தையும் விசுவாசத்தில் வளருகிற வளர்ச்சியிலும், ஆண்டவரே வரப்போகிற நாட்களில் நாங்கள் மற்றவர்களுக்கு உம்மை பற்றி அறிவிக்கிற அறிவிலும் வளர்ந்து பெருக எங்களுக்கு கிருபை தாரும் என சொல்லி கேட்போம். அர்ப்பின் சோத்திர பண்டிகைக்காக நாம் எடுத்துக்கொள்கிற எல்லா சிறப்பு முயற்சிகள், நம்முடைய ஆலயத்தில் கம்யூனிட்டி ஹாலை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள், ஆண்டவரே இதை எங்களுக்கு வாய்க்க செய்யும் என சொல்லி நாம் ஆண்டவரத்தில் கேட்போம். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வெகு சிறப்பாய் நடத்தி காட்டின ஒவ்வொரு நிகழ்வுகள், இந்த தாளந்துகளை எல்லாம் நீர் கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. பலவீனமானவர்களும் வயோதிபர்களும் ஆண்டுடைய சமூகத்திலே நன்றி செலுத்தின நற்காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நாளும் காணப்போகிற புதிய வாரமும் எங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும் என சொல்லி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.